ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதுக்கு ப்ரைஸ் கையோடு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் நான் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, கரப்பாம்பூச்சிலாம் இருக்குது பாருங்க. இரியா தப்பா நினச்சிக்காதீங்க. கீதா சேட்டிங் இருக்கா, பகவத்கீதா குளோபல் ஸ்கூல்னு ஒன்று சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திருக்குறள் வந்து நான் நிறைய வந்து சின்ன வயசில் அப்போலாம் போட்டி நிறைய வச்சுருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து திருக்குறள் வந்து 10 20 தெரியல, ஏதோ சம்திங் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து அதுக்கு வந்து கிஃப்டாக இது கொடுத்துருப்பாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இந்த திருவள்ளுவர் போட்ட மாதிரி இந்த ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நான் இந்த ப்ரைஸ் வாங்கினேன். 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது இன்னும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரைஸ் என்னது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். ரன்னிங் ரேஸில் 7th ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். ரன்னிங் ரேஸில் பாருங்கள், 7th வந்து எங்கள் ஸ்கூல் ராமானுஜ வித்யாலயா நான் வந்து வாங்கியிருப்பேன். எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 3rd ப்ரைஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் எக்ஸிபிஷன். சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து நான் வந்து பியூரிஃபை வாட்டர்னு ஒன்று மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ இருக்குதான்னு தெரில, அது இருந்தால் வேணால் அங்கே போடுவோம். ஆனால் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ராமானுஜ வித்யாலயா அதே அந்த ஸ்கூலில் படிக்கும்போது 3rd ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். எக்ஸிபிஷன் பண்ணும்போது அந்த பியூரிஃபைன்னு ஒன்று பண்ணியிருப்பேன். அது நிறைய பேர் பார்த்தாங்க. அதில் யார் அதிக ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் 2nd ப்ரைஸ்னு வரும். அதில் நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இதுக்கு, இதுவும் ஸ்போர்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கள் ஸ்கூலில். இது 5th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக அப்படியே கப்பெலாம் நிற்க வைப்பாங்க. கரெக்டாக குறி பார்த்து எல்லா கப்பும் விழுந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு கப் மட்டும் நின்றுதுன்னா 2nd ப்ரைஸு, 2 கப் நின்றுந்தா 3rd ப்ரைஸ். அந்த மாதிரி நான் எல்லா கப்பும் அடிச்சிட்ருப்பேன். அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ரொம்ப உடஞ்ச மாதிரி இருக்குது. ஓகேவா, முடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது உடஞ்சிருக்கு. மேலே வந்து கராத்தே பண்ணுற மாதிரி இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அது உடஞ்சிருச்சு. கராத்தேயில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான். இது குமித்தே. கராத்தே யாருன்னா கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குமித்தேன்னு ஒன்று இருக்கும். குமித்தேனா ஃபைட்டு கட்டானா வந்து சும்மா பண்ணணும். அதில் வந்து நான் குமித்தேல வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் காஞ்சி ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன். ஓகேங்களா, அங்கே தான் போயிருப்பேன் கிளாஸு. இப்போ போகிறது இல்லை, நான் அப்போ போயிருந்தேன். அப்போ வாங்கும்போது அந்த ப்ரைஸ் தான் இது. பாருங்கள், கரப்பாம்பூச்சிலாம் இருக்குது பாருங்கள். போடுதா, தெரிதாடா கேமராவில்? கரப்பாம்பூச்சி யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த ப்ரைஸ் பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, நான் அப்புறம் காமிக்கிறேன். சர்டிஃபிகேட் வந்து ப்ரைஸ் மட்டும் இல்லை, வெறும் சர்டிஃபிகேட் கூட நிறைய இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து சர்டிஃபிகேட் தான். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருப்பேன். இப்போ பகவத்கீதை, அடுத்தது வித்யாபாரதின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் அது எழுதி, அடுத்தது இங்கே குளோபல் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே வந்து ஏதாவது காம்படிஷன்ஸ் ஆனால் அது கூப்பிடுவாங்க, அதுக்கும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து கலெக்டர்கிட்டன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ இருக்குது, அது தான் மேலே போடுறேன். அவர்கிட்ட வாங்கினதுலாம் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் முடிச்சிடலாம். அவள் தானா? அதோ ஓகே. அடுத்தது வந்து இந்த ப்ரைஸ், இதுவும் கராத்தே தான். 2nd ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இது 2nd ப்ரைஸ் கராத்தேல. பார்த்துக்கோங்க, கராத்தேல வந்து 2nd ப்ரைஸ். அதே இது கட்டால. குமித்தேல ஃபஸ்ட்டு ப்ரைஸ், கட்டால 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இது பாருங்கள். இந்தமாரி தான் அதுலேயும் இருக்கும். அதில் ஒஞ்சிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஒரு 1 years ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இப்போ அடுத்தது எவ்வளோ பழசாக இருக்கு பாருங்கள். இன்னும் 1வது இன்னும் 2வது படிக்கும்போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? இது வந்து 2nd ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு, 2nd ப்ரைஸ் வெள்ளியில் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் நான் வந்து 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எதுலன்னு தெரில. ஓகே, எல்லா ப்ரைஸும் பார்த்தாச்சா? எல்லா ப்ரைஸும் பார்த்தாச்சுல? ஓகே, அவ்வளோதான். இங்கே இருக்கிற ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், தெரியுதா? சின்மயா கீதா சட்னி, அதான் பகவத்கீதை சொல்லி எத்தனாவது ப்ரைஸ்? காமேஷ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ராமானுஜ வித்யாலயா கான்சலேஷன். ஓகேங்களா, ரைஸ்
என்ன ப்ரைஸ்னால் போல் பகவத்கீதை சொல்கிறவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்கும். அடுத்தது வந்து இந்த பகவத்கீதை சொல்லி நான் மெடல் வாங்கியிருக்கேன். அதை மறந்துட்டேன் பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். மெடல் ஒன்று வாங்கியிருப்பேன். இதை பாருங்கள், ரொம்ப பழசாயிடுச்சு. இதை பாருங்கள், கீதா சேட்டிங் இருக்கா, பகவத்கீதா பாருங்கள், கிளியராக தெரியுதாடா? யாமிருக்க பயமே. ஓகே, பகவத்கீதை இதை பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து எங்கள் ஸ்கூல் ஸ்ரீ ராமானுஜா வித்யாலயா சர்டிஃபிகேட் ரேங்க் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஃப்ளை பீட் த்ரோயிங் எத்தனாவதுனா 6th தான். இதுவும் ஃப்ளை பீட் த்ரோ பண்ணி விளையாடுறது போல இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க, அது காணாமல் போயிடுச்சா என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து அதே எங்கள் ஸ்கூலில் வின் பண்ணது 3rd ப்ரைஸ். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாருங்கள், 2nd ஸ்டாண்டர்ட் பி காமேஷ் படிக்கும்போது வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இது என்ன விளையாட்டுனா வந்து தமிழ் ஓரல்லையா? ஓகே, தமிழ் ஓரலாக சொல்லணும் பார்த்தீங்களா, அதில் வந்து 3rd ப்ரைஸு. அடுத்தது சின்மயா மிஷன், அதே பகவத்கீதையில் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பி செக்ஷன். ஓகேங்களா, 2nd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். இது 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் பகவத்கீதையில், 3rd ப்ரைஸ். ஓகே, அடுத்தது காமேஷ் 3rd ஸ்டாண்டர்ட் படி அப்படியே 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் யூகேஜி அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பாருங்கள். இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் 2019 to 2020. அப்போலாம் லாக்டவுன் தானே, COVID-19 வந்து தெரியல. 2020 அப்போது தெரியல, லாக்டவுன் மாஸ்க் போட்டுன்னு விளையாடிட்டு போல இருக்கே. எப்படி 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 ஓகே, 2000 இதுவும் தமிழ் ஓரலில் 3rd ப்ரைஸ். தமிழ் ஓரலில் மட்டும் நான் 3rd ப்ரைஸாக வாங்குறேன்னு தெரியல. அடுத்தது ஆறாம் பழகு, நான் சொன்னல குளோபல் ஸ்கூல்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அதில் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓவியம் டிராயிங் ப்ரைஸ், அதனால் அது ஓவியம் வந்தால் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க குளோபல் ஸ்கூலில். ஓகே, இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அடுத்து வித்யாபாரதி எக்ஸாம் தமிழ்நாடு. இது வந்து வித்யாபாரதி எக்ஸாம்னு எல்லாருக்கும் வைப்பாங்க. இதில் வந்து நம்ம தமிழோட வரலாறு அதை பற்றி நிறைய இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா வந்து இந்தமாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா இப்போது எனக்கு தெரியல. பாருங்கள், 6ஆம் வகுப்பு நான் படிக்கும்போது எழுதியிருக்கேன். அடுத்தது ஹிக்கோ வாஷ். ஐயோ, கரப்பாம்பூச்சி ஏறிச்சிங்க. அது கரப்பாம்பூச்சி வந்துச்சு, அதான் ரொம்ப பழசான்னு சொன்னல. இந்த ஹிக்கோ வாஷ் கராத்தே. ஓகே, கராத்தே ப்ரைஸ், அதான் இந்த ப்ரைஸில் வாங்கினல அதுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இது. இரியா, தப்பா நினச்சிக்காதீங்க. அடிக்கிறியா? கரப்பாம்பூச்சி தம்மா துண்டு தான் இருக்கு கரப்பாம்பூச்சி. சரி சரி தப்பா, சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து அதே கராத்தேல வாங்கின ப்ரைஸ் தான். கரப்பாம்பூச்சி வந்து அஷ்டம் நான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது மறுபடியும் கராத்தே. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை. கராத்தேல கொடுத்துருந்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைஸ்க்கும் 2 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததும் கராத்தே தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்டிஃபிகேட் எங்கன்னு தெரியல. இதான் நான் வாங்கின ப்ரைஸ் தான். எப்படி இருந்தேன்னு கமெண்ட். ஐயோ, மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.